إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அருட்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் அனைவர் மீதும் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு உரித்த அடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மிக அதிகமான இடங்களில் சிறப்பித்து கூறுகிறார். நபி அவர்களை அனுப்பி நோக்கம் என்னவென்று கூறுகிறார். நபி அவர்களை கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். நபி அவர்களை பின்பற்றாத முறையில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் என்றும் தெளிவுபடுத்துகிறார். இத்தகைய சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பின்பற்றி நாம் அதுபோல் நடந்து முன் சென்றவர்கள் அருமை தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எப்படி சிறந்து விளங்கினார்களோ, அல்லாஹ்வுடைய அருளுக்கு எப்படி தகுதி பெற்றார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் நாம் அல்லாஹ்விடத்தில் இம்மை முறை வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சமீபமாக தமிழ்நாடு ஜமாத் உலமாவும் தமிழ்நாடு ஹாஜிகளும் ஒரு அறிக்கை விட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், 12ஆம் ரபியுல் அவ்வல் 12 வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ஆகவே நீங்கள் உற்சாகமாக மகிழ்வோடு அந்த தினத்தை கொண்டாடுங்கள் என்று அவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்தார். வெள்ளிக்கிழமை இது அவங்களுடைய அறிவிப்பு, எல்லா பத்திரிகையும் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா இவங்க சொல்வதை ஏற்றுக்கொள்வதா எனக்கு புரியல. நீங்க என்ன வழங்கி கேட்டுக்க சொல்லுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த 2 கிழமைகளில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. நான் அந்த நாளில் நோன்பு நோற்றவராக இருக்கும் என்னுடைய அமலை அங்கே அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்ட விரும்புகிறேன். சஹாபா கேட்கிறார், திங்கட்கிழமை நோன்புக்கு படி சொல்றீங்க காரணம் கேட்கும்போது நான் அன்று பிறந்தேன். ரசூலுல்லாஹ் 12 நான் பிறக்கன்னு சொல்லல,
எந்த அறிவிப்பும் வரல. அப்படி இல்லை. நான் பார்த்த அல்லாவுடைய நல்ல அறிவிப்புகள்ல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அதிகமா படிச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 பிறந்தாங்க என்பது நிச்சயமா இல்லை. ஆனா ராபித் ஆலம் இஸ்லாமியா என்ற ஒரு மக்காவில் இயக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம், ஒரு அமைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சரியான முறையில் தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூல் வர வேண்டும். அதை நாங்கள் சரிபார்த்து தேர்ந்தெடுப்போம். 5 நூல்களை தேர்ந்தெடுப்போம் என்று அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 1150 நூல்கள் வந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹ் பற்றி சுருக்கமாக, தெளிவாக, விரிவாக வாழ்க்கையை துல்லியமாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த சபை, அந்த உலமாக்கள் எல்லாம் கூடி, ராபித் ஆலம் இஸ்லாமியா உலமாக்கள், சவுதியுடைய உலமாக்கள், மற்றுள்ள அண்டை ஆண்டுகளுடைய அலமாட்டு உலமாக்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வராங்க. யார முடிவு? இந்தியாவில் பிறந்த ஊபியை சார்ந்த ஒரு அறிஞர் சபியுர் ரஹ்மான் ரஹீக்கில் மஹ்தூம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க அரபில. அவர் பிறந்தது இந்தியாவில், ஊபியில. அவர் ரஹீக்கில் மஹ்தூம் என்ற கிதாப அரபியில் இருக்க. அந்த அரபி கிதாபை தான் எல்லா 1150 நூலை விட சிறந்த நூலாக 5 லட்சம் ரியால் என்ன செய்றாங்க, பரிசா கொடுத்திருக்கிறாங்க. அதுல அந்த விரிவுரையால் சொல்றாங்க, ரபியுல் அவ்வல் பிறை 9 ரசூலுல்லாஹ் பிறந்தது. ரபியுல் அவ்வல் பிறை 9 திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க சொல்லி ஒரு விரிவா கொடுக்கிறாங்க. அந்த நூல் உலகத்துல பல பாடங்கள் வந்திருக்கு. தமிழ் வந்திருக்கு, மலையாளம், எல்லா இந்தியாவில் நிறைய மொழிகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவ யாருமே ஆட்சேபிக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்தது பிறை 9 அவருடைய கூற்றும்படி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை. அப்ப இவங்க கொண்டாட கொஞ்சம் வெள்ளிக்கிழமை. வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. உலமாக்கள் சரியாக சிந்திக்கிறாங்களா? பிறந்த நாள் என்பது கூடாது. அது மாற்று மத கலாச்சாரங்கள், முன்னோருடைய கலாச்சாரங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய முன்னோருடைய வழிமுறைகளை நீங்கள் சாணுக்கு சாண், முளத்துக்கு முளம் நீங்க பின்பற்றுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, உடம்பு இருக்கு இல்லையா, அவருடைய பொந்துல போகும்போது உள்ள நீங்கள் உள்ள போவீங்க. அப்ப அந்த அளவுக்கு முந்தி வாழ்ந்த மாற்றாருடைய கலாச்சாரத்தை நீங்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுவீங்க என்று சொன்னவுடன் சஹாபா கேட்க, யார சொல்லலாம், யூதரும் கிறிஸ்தவரா சொல்லிக்கிறீங்க? ஆமா, அவங்களைத்தான். அப்போ பிறந்த நாள் கலாச்சாரம் அனைத்துமே, நாம செய்யக்கூடிய அனைத்துமே யூத கிறிஸ்தவருடைய இதுதான். மீலாது ஈசா அலைஹிஸ்ஸலாம், கிறிஸ்துமஸ், அது பேர் மீலாது நபி, மீலாது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது பிறந்த நாள், மீலாது நபி பிறந்த நாள். அப்ப அவங்களுடைய முந்தி யார் வந்திருக்கிறா? கிறிஸ்தவ வந்திருக்கிறாங்க, இவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதை தவிர நாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி, நான் பிறந்த திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லை. அதாவது இன்னொரு உங்களுக்கு சம்பவம் சொல்றேன். அதாவது என்ன சொல்லுவாங்க சொன்னா, இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கான் பாரு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, இவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் வழக்கம், நல்ல வருமானம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் வந்து பிறை 9 வெள்ளிக்கிழமை அரபா நாடு ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் அதை ஹஜ்ஜி அதை இறுதி ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பயான் செய்றாங்க. அப்ப துல்ஹஜ் மாசம் அரபா நாள் 9 எப்போ வருதோ அப்போ வந்து ஹஜ்ஜுல் அக்பர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் அழைச்சி கொண்டு போவாங்க. இது டிராவல்ஸ்க்கான ஆயுசாக செய்த ஒரு சதி. அப்ப அந்த அடிப்படை சரியாக பார்க்கணும்னு சொன்னா, ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை எப்போ வருதோ அப்பந்தான் கொண்டாடணும். கொண்டாடக்கூடாது என்பது வேறு விஷயம். கொண்டாடுகின்றார்களே, அவர்கள் என்ன செய்யணும்? அப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஸை நீங்க புறக்கணிக்கின்றீர்களா? ரசூலுல்லாஹ் மாக்க தப்பு போய் சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் போய் இல்ல, வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, அந்த நீங்க கொண்டாடுங்க என்று தெளிவாக உலமா பெருமக்கள், நாங்கெல்லாம் சமுதாயத்தை காழ்ந்து என்ன செய்யறோம், மக்களுக்கு சொல்றோம் சொல்லுங்க. உலமா பெருமக்கள் கூட
தவறு செய்யறாங்க, மிக மிக தவறு செய்யறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் உலமா மக்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள தெரியல. ஜும்மா மேடைகளை சொல்லுவாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, வார்த்தைகள் சிறந்தது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டு சிறந்தது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்கள் கெட்டது புதிதாக உருவானது. குல்லு பித்அத்தின் லலாலா, புதிதாக உருவான அனைத்துமே வழிகேடு. குல்லு லலாத்தி ஃபின்னார், வழிகேடு அனைத்து நரகத்துக்குரியது அவங்க தான் சொல்றாங்க. இந்த ஹதீஸ எல்லா ஜும்மா மேடைகளிலும் ஆலிம் பெருமக்கள் சொல்லுவாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒன்று, ரசூலுல்லாஹ் வந்து புகழ் பாடுகிறோம், அரபி மொழியில புகழ் பாடுகிறோம் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு சிலரை வெகு கூப்பிட்டு அவங்களுக்கு அழைச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து அதை ஓயிட்டோம்னு சொன்னா நம்ம வீட்டுல பறக்கத்து அப்படியே குவிஞ்சிரும், வந்துடும், முசிபத்து நீங்கிடும், கவலைகள் நீங்கிடும், கஷ்டம் நீங்கிடும், இன்னல் நீங்கிடும், எல்லாம் துன்பம் நீங்கிடும். அதுக்காக வேண்டி இவங்க வந்தாத்தான் முடியும், இல்லைன்னு சொன்னா நடக்காது. ஆகவே நீங்க மௌலூத் சரி போடுங்க, அது நல்லது. ரசூலுல்லாஹ் காத்த வைக்கிறாங்களா? நம்மை விட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது மிக மிக நேசம் அன்பு சேர்த்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் கூட வியாபாரம் பார்த்தாங்க, மிக பெரும் பணக்காரா இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தரித்திர கோலத்தில் வாழ்ந்தாங்க. மாற்று உடை விட அவங்களுக்கு இல்லை. நமக்கு உண்மை, நமக்கு இருக்கிறது வந்து இல்ல. நம்ம இன்னைக்கா வாழ்ந்திருக்கிறோமா? சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க விவசாயம் வியாபாரம் எல்லாம் பார்த்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தவறு செய்யக்கூடாதுக்காக வேண்டி வறுமை சூழ்ந்தது, மாற்று உடை கூட இல்லை என்பது நமக்கு தெரியும். நம்ம அந்த நிக்காக பூரா எல்லாம் தெரியும். நிக்காக ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யார சொல்லலாம், என்னை நான் உங்களை ஒப்படைக்கிறேன். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்துட்டு கீழே கொஞ்சறாங்க. கொஞ்சம் அமைதி நிலவுது. ஒரு சஹாபி உட்கார்ந்து இருக்காரு. ரசூலுல்லாஹ்ட்ட யார சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா எனக்கு அந்த பெண்ணை நிக்காஹ் செய்து வைங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மகரா கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள பேச்சுவார்த்தை, அந்த பெண்ணுக்கு மகர கொடுக்கணும் இல்லையா, மகர கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் ஒரு ஏழை, தடித்திரி கடுமையான ஏழை எனக்கு இல்ல, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஏதாவது பொருள் கிடைக்கா, மோதிரமோ எங்க கிடைக்கா பாருங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாங்குறாங்க. அப்ப தேடிட்டு வரும்போது யாரும் சொல்லலாம், இல்ல என் வீட்டுல எனக்கு எதுவுமே இல்லை, இரும்பான மோதிரம் இல்லை, மற்ற மோதிரமும் கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, இந்த ஒரு வேட்டி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வேட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க இந்த நிர்வாணமா இருப்ப இல்லையா, உனக்கு ஆடை எது, அவங்களுக்காக அந்த பெண்ணுக்கு இப்படி கொடுப்ப அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் பதிலே சொல்லல. அந்த பெண்ணும் இருக்கிறாங்க. இவருக்கு பார்த்தாரு, ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலையே, அந்த பெண்ணை நமக்கு நிக்காஹ் செய்து தரமாட்டாங்களே அப்படி வீட்டில் எடுத்து போறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடப்படுறாரு. கூப்பிடுவாங்க. அழைச்சிட்டு வரும்போது உனக்கு சூரா குர்ஆன்ல சூறாக்கள் தெரியுமான்னு கேட்கிறாங்க. இல்ல, இந்த சூரா தெரியும். நீ ஓதுவியா, மனப்பாடம் செய்வியா? செய்வேன். அப்ப அந்த சூறாக்களை வச்சு நிக்காஹ் வைக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த நோக்கம் சொன்னா, வறுமை தரித்திர கோலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தவறான வழிமுறை நமக்கு தேவை என்பதற்காக இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் சஹாபாக்கள் ஒருவேளை உணவு கூட இருக்காது, ரசூலுல்லாஹ் அந்த பட்டினியால கிடப்பாங்க. ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம் தான், எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த நோக்கமே இல்லை. பட்டினியா இருப்பாங்க, தன்னுடைய வயிற்றை அப்படியே அழுத்தி கீழே கிடப்பாங்க, அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது சதக்கா போல வரும்போது கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அப்பந்தான் உணவு கிடைக்கும். ஏன் இருந்தாங்க? இந்த உலகம் தேவையில்லை, இந்த ரசூலுல்லாஹ் தேவையில்லை. நம்ம வியாபாரத்துக்கு போவோம், நம்ம மனைவி மாமா ஆக்குவோம், நிக்காஹ் சொன்னாங்களா? இல்ல.
ரசூலா பின்பற்றி இருந்தாங்க, ஏழ்மையாக இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க யாரும் செய்யலையே, யாரும் பிறந்தநாள் கொண்டாடலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான மகள் ஃபாத்திமா, அவங்களுடைய 4 மக்கள் இருந்தாங்களே. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாள் கொண்டாடுவோம் செய்தாங்களா? இல்லையா? நமக்கு அவன் உம்மத்தில் இல்லையா? யோசனை பாருங்க. சரி, அபூபக்கர் சித்திக் அவங்க சொத்துக்களை போலாம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் சொத்துக்கு அத்தனை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் உங்க அன்பு மட்டும் போதுங்கிறாங்க, அத்தனை கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தெரியலையா? அத ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், அவங்களுக்கு உணவு கிடையாது. சுமார் 6 அல்லது 7 ஆண்டுகள் எடுத்து பாருங்க. தமிழ் இருக்கு, எல்லாம் இருக்கு. 5 அல்லது 6 ஆண்டுகள் உணவு அதிகமா இல்லை. எங்களுக்கு உணவே கிடையாது, யாரா கொடுத்தாலும் சாப்பிடுவோம். பேரிச்சம்பளம் தண்ணி தான் எங்களுக்கு உணவு. பக்கத்து வீட்டுல யாரோ அவங்க கொடுத்த ஆடுகளையோ ஒட்டகத்தை கொண்டு பால் கலந்து வச்சுக்கிட்டு அப்பதான் காப்ப குடிப்போம். அப்படி வாழ்ந்தவங்க இந்திக்காவ சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க என்பதற்காக விழா எடுத்தாங்களா? பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? மௌலிது ஓதுனாங்களா? சஹாபாக்களுக்கு தெரியாதா? இந்த ஓதுறவங்களுக்கு தெரியாதா? எதுக்காக வேண்டி? இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று தனக்கு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக ஆயுங்கள் உருவாக்கப்பட்ட இது திட்டமிட்ட செயல், சதி செயல். அவங்க பிழைக்கணும். என்னை சேர்த்தா சொல்றேன், என்னை சேர்த்துதான் சொல்றேன், இல்லை நீக்க சொல்ல வரல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறோம். மக்களை சுரண்டி பிழைச்சோம், மக்களை ஏமாற்றி பிழைச்சோம். பாத்திகா, மௌலூது, யாசீன், ஹத்தம், திக்ரு, ராத்திபு எல்லாமே நமக்கு தெரியாதா? நாங்க இந்த குதர்க்கவாதிகள் இருக்காங்களே, தௌஹீதுக்காரங்க, நாங்க ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றது கெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஸலவாத் நமக்கு தெரியாதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்ல தெரியாதா? அது காசு கொடுத்து ஒரு குழுவை கூப்பிட்டு தான் கொடுக்கணுமா? அவங்க தான் ஸலவாத் சொல்லணுமா? அவங்க தான் நம்ம கிடைக்கும், நம்ம கிடைக்கா செய்யும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு குர்ஆனுடைய ஒரு எழுத்தை யார் ஓதுகின்றவர்களுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் எழுத்து, மீம் எழுத்து, 30 நன்மைகள் கிடைக்கின்றன. அப்ப நாம எத்தனை கிடைக்கும்? என்னை கூப்பிட்டு நீங்க சாப்பாடு கொடுக்கறீங்க, பணம் கொடுக்க, உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஏன் நீங்க ஓதக்கூடாதா? உங்க மக்கள் ஓத சொல்லுங்க. அப்படியே அவங்க பாண்டு வருவோமே, அவங்க மக்கள் யாசி ஓத தெரியாதா? அதுக்கும் சூரா பாத்தியாவோட தெரியாதா? தக்பீர் கட்டு பாத்தியாதான் வரும், அதான பாத்தியா. குர்ஆன்ல சொல்ல தெரியாதா? இவைகள் ஓத தெரியாதா? அப்ப அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? நீங்க அவங்க கூப்பிட்டாத்தான் உண்டு. அப்ப அவங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்களா? ஏனும் இல்லையா? அவங்க ஆலிம் பெருமக்கள் ஓத தெரிஞ்சவங்க ஒன்று அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம். அங்கீகாரம் கொடுத்து அங்கீகாரம் பெற்றவங்க, சமூக அந்தஸ்து உள்ளவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அவங்க துவாச்சை நமக்கு பலிக்கும், நாம துவாச்சை போய் கிட்ட எட்டாது என்ன இருக்குதா? இஸ்லாமி சொல்லுதா? ஒரு முறை ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் மௌலூது ஓதுங்கன்னு சொல்லி 35 வருஷத்துக்கு முன்னால் சவாலை இன்று கூட எந்த உலமாக்கள் நிறைவேற்றல. சகோதரர்களே, 35 வருஷத்துக்கு முன்னால தமிழக உலமா பெருமக்களுக்கு விடுத்த தௌஹீதுக்காக விடுத்த ஒரு முறை சார்ந்த ஒரே ஒரு வசனத்தை அல்லது பலகீனமான ஹதீஸை சுட்டி காட்டி விட்டால் நாங்கள் உங்க சொல்லு கட்டுப்படும் சொல்லி 35 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்று கூட சங்கைக்கூடிய உலமாக்கள் நல்ல கட்டிக்காரங்க தான். அவங்க எல்லாம் அறிவுல குறைஞ்சவங்க இல்லை, ரொம்ப கட்டிக்காரங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எங்க எல்லாமே ஒரு சில ஆட்கள் தான், எங்க உஸ்தாமா இருந்தானே, அவங்களே கல்வி கற்றிருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு அறிவு, ஆற்றல், திறமை உண்டு அல்லவா? அப்ப ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க முடியல? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இல்ல, சஹாபாக்கள் வாழ்க்கையில இல்ல. அதுக்கு பிறகு கண்ணிமிக்க ஆலிம் இருக்குதா? இல்ல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வந்திருக்கிறாங்க, ஹனபி இமாம், அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வந்திருக்கிறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வந்திருக்கிறாங்க, ஹம்பலி வந்திருக்கிறாங்க. எல்லாம் 4 இமாம்களும் மக்களுக்கு தெளிவான சட்டங்களை கொடுத்த புகாரியாகட்டும், முஸ்லிமாகட்டும், திர்மிதியாகட்டும்,
அபுதா வசையா இருக்கு யார் செஞ்சிருக்காங்களா? யாருமே செய்யல. அவங்க இந்த அதிசய பதிவு செய்யல. ஹதீஸ் இல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதை ஒன்று வைத்து பரக்கத்து வரும், மஹப்பத்து வரும். என்ன மஹப்பத்து? இன் குன்து துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு ரசிக்கிறாங்களா? அல்லாஹ் ஏத்துக்கணும் சொல்றாங்களா? அதுக்கு நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, நீங்க தெளிவா சொல்லுங்க. என்ன ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றினால் தான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்க அங்கீகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும். புகழ்பாடு சொல்லல ரசூலுல்லாஹ், என்ன புகழ்பாடு சொல்லல ரசூலுல்லாஹ், என்ன பின்பற்றுங்க அல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். அப்ப நேசம், அல்லாஹ் நம்ம நேசிக்க வேண்டும் சொன்னா நபி அவர்களை நாம் முழுக்க முழுக்க பின்பற்றியால் யுஹிப்புக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நேசிப்பான். அது மட்டும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அருள் செய்யக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா ரசூலுல்லாஹ் சமயத்துல கால் பாதம் வீங்க அளவுக்கு தொழுது கால் பாதம் வெடிப்பது கொண்டு நின்று அந்த அளவுக்கு நீண்ட சூறாக்களை ஓதுறாங்க. ஆயிஷா கேட்க, யார சொல்லலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, அல்லாஹ்வை அறிவிச்சிருக்கிறான். இல்லையா அவுகல்லாமா தக்கது நம்பிக்கை தாக்கற அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய முன்பின் செய்த பாவங்கள்ல எல்லாம் மன்னிச்சுட்டானே, அப்ப அதுக்காக நீங்க ஏன் நீங்க இப்படி சொல்லணும்? கால் பாத வீங்கு வெடிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியாராக. சுப்ஹானல்லாஹ், பாருங்க ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, நான் நன்றியுடைய அடியாராக அடிமையாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. நாம என்ன செய்றோம்? ஷஹாதத் கலிமா சொல்லமா இல்லையா? அதை எடுத்து பாருங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது அவர்கள் அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடிமையும், ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். அப்போ அப்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அடுத்து ரசூல், அப்ப அடிமை, நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அடிமையாக வாழுகிறேன். அப்போ அல்லாஹ் அங்கீகாரம் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான், முழுக்க முழுக்க அங்கீகாரம் கொடுத்துட்டான். வேற யாருக்குமே எந்த நம்பிக்கை இல்லாத பவர், சிறப்பு, அந்தஸ்து, மதிப்பு, மாண்பு, மகத்துவம் அல்லாஹ் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான். அத்தகைய ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்துஹு, நான் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா, அப்ப அந்த ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ் பாடுறோம். அதுவும் அரபி மொழியில புகழ் பாடு யாருக்கு விளங்கும்? புகழ் பாடு இருக்கிறாங்க. எங்க எப்ப பாடு இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் பள்ளி வாசல்ல மேடை அமைச்சு, நீங்க பதில் கொடுங்க. யாருக்கு? அன்று வாழ்ந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் தலக்குறா பேசுறாங்க கவிதை மொழிகளே. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன அந்த கவிதை திருப்பி யாரா வரமாட்டாங்களா? பதில் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ ஹஸ்ஸான் சாபித் வந்துட்டாங்க, கொடுங்க. அப்ப அவங்க கொடுக்குறாங்க, பதில் கொடுக்குறாங்க. எதிரிகளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எதிரி கொடுக்கலையே. நம்மளை பத்தி எத்தனை பத்திரிகையில போடுறாங்க, முஸ்லீம்களை தாக்குறாங்க. என்றைக்கா செஞ்சிருக்கோமா? இல்லையே. அப்படி யாரும் முன் வந்தது இல்லையே. ரசூலுல்லாஹ் பற்றி வீட்டுல புகழ் பாடுறது பள்ளிவாசலோட பாடுறாங்க. மிக அதாவது அல்லாஹ் விட்டு ரசூலுல்லாஹ் போய் பாடுறாங்க. பாருங்க, பாட்டு அத்தனையுமே வந்து சினிமா மெட்டுகள் இருக்கும், ஹிந்தி மெட்டா இருக்கும், தமிழ் மெட்டா இருக்கும். ஒரு முறை நாங்க என்ன செய்ய ஓதிக்கிட்டு இருக்கும் போது நாங்க அப்பதான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அன்னக்கையே ஒன்று தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப நாங்க என்ன பைத்து அந்த சாக்கணும், யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் வந்துட்டாங்க. என்ன நீங்க பாட்டா படிக்கிறீங்க? மௌலூதாம பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி, இல்ல பாட்டு தான் மௌலூத் தானே, மௌலூத் ஓதிக்கிட்டு இருக்கோம். இல்ல நீங்க பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னா. அப்போ ராத்தை எங்க வேற கொண்டு வரும், ஹிந்தி பாடல் கொண்டு போயிட்டு, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாது. அதை படிக்கிறது இப்ப படிக்கிற ஆலிம்சாக்கள் போல ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. நல்லா நீங்க கேட்டு பாருங்க, ஒரு பாடலுடைய பழக்கம் இருக்கும், இப்படித்தான் பாடுறாங்க.
அப்ப மக்களுக்கு என்ன செய்ய ஒரு பாட்டு போறாங்க, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்ன செய்வோம், மகத்துவமாக என்ன செய்வோம், பயபக்தியோடு கிளாம்பராணி இப்ப போடலாம் தெரியும், சாமானி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, எங்களுக்கு கற்கண்டெல்லாம் கொடுப்பாங்க, தொண்டை உளிக்கா கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் கைமுடுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இது தமிழ்ல நாம உட்கார்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் உண்மையில மக்கள் இருக்குன்னு சொன்னா தமிழ பாடக்கூடாதா? மக்கத்து மலரே மாணிக்க சுடை யார் ரசூலுல்லாஹ், அற்புதமான கருத்து தானே இருக்கு. படிச்சாருன்னு அல்ல கை கட்ட மாட்டானா? என் நபிக்கு நீங்க அரபில பாடாம தமிழ பாடு கேட்பா, எனக்கு மாட்டு சொல்ல போறானா? அப்படி இருக்குங்க. எல்லா மொழிகளுக்கும் அவன் தானுங்க, எல்லா மொழிகளும் அவன். தொழுகை பாங்கு எதற்காக? இது உலகத்தினுடைய பொதுமொழி. இப்ப இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் மொழி என்னது? தேசியக்கீதம் ஒரு மொழி தானுங்க. தமிழ் மொழி தப்பா பாடுறோமா? இல்ல. இந்தியாவில் முழுக்க தேசியக்கீதம் ஒரே கீதம் தான், வங்காள மொழியை தேசியக்கீதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோன்று உலகத்தோட எல்லா முஸ்லீம்களுக்கு பொதுவாக தொழுகை இபாதத் வாங்குவது ரசூலுல்லாஹ் ஏற்பட்ட ஒன்று. நீ வணக்க வழிபாடுகள் நாம் அல்லாஹ்விட கேளுங்க, தமிழ்ல கேளுங்க. முதல்ல அல்கம் சூரா, அதாவது அல்லாஹ் புகழுங்க, ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லுங்க. இதான் நாம துவா தமிழ்ல கேளுங்க, அரபில கேட்கற அவசியமே கிடையாது. ஏன் நம்ம தாய்மொழி தமிழ் தானே. அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு எல்லா மொழிகளையும் அன்றே கற்றுக் கொடுத்து விட்டார், முன்பே கற்றுக் கொடுத்து விட்டார் எல்லா மொழி. இன்னும் சொல்ல போன்னு சொன்னா, அதாவது இங்க ஒரு வளமா இருந்தார், அறிஞ்சிருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய மொழி தமிழும் பார். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஸ்ரீலங்கா தமிழோட தமிழ்நாட்டோட இருந்தது. நீங்க ஸ்ரீலங்காலையும் ஆதம் மலை இருக்கு, ஹவ்வாவுடைய இது அங்க இருக்கிறாங்க. ஷீது இருக்கு இல்லையா, ஷீது அலைஹிஸ்ஸலாம் ஆதமுடைய மகன் ஷீது, அவங்க அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன். அது ஷீது சேதாயிடுச்சு, சேது பாலம், சேது கால்வாய், சேது சமுத்திரம் இதாயிடுச்சு. அப்ப அவங்க இருந்தது போல இங்கதான் வந்தாங்க. அப்ப அவங்க பேசியபடி தமிழ் தான் அவங்க அவங்கள கொடுக்காரு. அது நமக்கு தெரியும், அல்லாஹ் அறிவான். அப்போ எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ். ஆனா அல்லாஹ் எல்லா மொழிகளுடைய எண்ணங்களை ஓட்டங்களை கேட்கின்ற அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கேட்க மாட்டானா? அங்க அரபில கேட்கணுமா, அரபில புகழ் பாடணுமா? இல்ல. அங்க புதியவை அனைத்தும் ரசூலுல்லாஹ் காலத்தில் செய்யாத ஒன்று, சஹாபாக்கள் செய்யாத ஒன்று, இமாம்கள் செய்யாத ஒன்று. இவைகள் பித்அத்து. அப்ப குல்லு பித்அத்தில் லலாலா, வழிகாடா என்று மிக தெளிவான ஒன்று. அதை நாம் வழிகேட்டு போய் எங்க பின்னா நரக பெய்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் சொன்னா முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ் பின்பற்றி வாழ வேண்டும். தொழுகை இபாதத் வணக்க வழிபாடு முறையை நிறைவேற்ற வேண்டும். அத்தகைய சிறப்புக்குரிய மக்கள் அவசரத்தா என்னை உங்கள் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா விட்டு மதீனாக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த புதுசுல இந்த சஹாபாக்கள் அன்சாரி இருக்காங்க. இவங்க அன்சாரிகள் எப்போதுமே விவசாயத்தை கட்டிக்காங்க. மக்கா உள்ள முஹாஜிரின் புறம் வியாபாரத்தை கட்டிக்காங்க. அன்சாரிகள் விவசாயம் தான், அதிகமானவர்கள் விவசாயம் தான். இப்போ பேரிச்சம்பரத்தில் மேல உச்சி நின்றுட்டு அவன் செய்றாங்க, இந்த மதன சர்க்கு இருக்கு இல்லையா, அதை இந்த ஆண் பூ பெண் பூ சேர்த்து கட்டுவாங்க. கெட்டுன்னு சொன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நல்ல வெயில் இருக்கும், கண்கால வெயில் இருக்கும் சவுதி அரேபியாவில். அந்த வெயில் விழுந்தா தான் இந்த பேரிச்சம்பரம் என்ன செய்வோம், நல்ல பழுக்கும் சுவையா இருக்கும். அந்த வெயில் இல்லைன்னு சொன்னா வராது. அப்ப அது போல இந்த பூக்களை கேட்கும் போது கெட்டும் போது நல்ல மகசூல் கிடைக்கும். அப்ப நான் சொன்னாங்க, எதுக்காக மேல கட்டுறாங்க அப்படின்னு. இல்ல மகசூலுக்காக கட்டுறாங்க, இல்ல அது ஒரு பொருட்சி மணிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க யாருமே கட்டல. அந்த வருஷத்துல எல்லாருக்கும் விவசாயம் மகசூல் குறைஞ்சு வச்சு, அதிகமான பேரிச்சம்பழம் இல்லை. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்க, நாங்க சேர்த்து கட்டல, என்ன சேர்த்து கட்டம் காரணமாக என்ன செய்யுது, எங்களுக்கு மகசூல் இல்லாம போயிடுச்சே அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன் தான். நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னா மார்க்க விஷயமான்னு சொன்னா அதை கடைப்பிடிச்சிருங்க. உலக விஷயமா இருந்தா அதை விட்டுடுங்க. நான் மனுஷன் தானே, இந்த மாதிரி பஷரும் உங்களை போன்ற மனுஷன் தானே சொல்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
எல்லா விஷயத்திலும் அழகாக தெளிவாக நமக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அப்ப நபியை கண்மூடி பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம தெளிவா குர்ஆன் சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, நல்லா பாருங்க. ரஹீக்கல் மக்தூம் எடுத்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக இருக்கும். இங்க இருக்கு, தெளிவாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு மிக துல்லியமாக தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எங்க போகணும்? இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்து திங்கட்கிழமை, அது மட்டும் ரசூலுல்லாஹ் பிறந்த திங்க மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்கி அதுக்கு முன்னால முகமது இப்னு அப்துல்லாவுடைய மகன் சொல்லுவாங்க. நல்ல கவனிக்கணும். அதாவது ரமலான் மாதம் 21ஆம் தேதி ரசூலுல்லாஹ் ஹிரா ஹாரே அந்த மலையில இருக்கும்போது ஜிபேசன் வாராங்க. அன்று வந்து குர்ஆனை கொடுத்தது திங்கட்கிழமை தான். ரசூலுல்லாஹ் பிறந்த திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் மெக்கா விட்டு மதீனாவுக்கு போற ரபியுல் அவ்வல் 1 திங்கட்கிழமை தான். ரசூலுல்லாஹ் போய் எங்க போறாங்க? மஸ்ஜிது குபா 8 நாள் பயணம் முடிஞ்சு குபாவுக்கு போற திங்கட்கிழமை தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சல் அதிகமானது திங்கட்கிழமை தான். ரசூலுல்லாஹ் ஒரு கபூர் பொது மையவாடி ஜனத்தில் பக்கீவுக்கு தொலை தொழுத்து வரும்போது ஜடகாத்திரமான நபி, எந்த விதமான இதுக்கு இருக்காது, உறுதியானவங்க, நம்மை விட 10, 20, 30, 40 பலன் கொடுக்கப்பட்டவங்க ரசூலுல்லாஹ். அந்த திங்கட்கிழமை அந்த ஜனாசா தொழுத்து வரும்போது வீட்டுக்கு வர முடியல. வர்ற வழி ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான காய்ச்சல், வெப்ப அலை சொல்லுவாங்க பாருங்க. மனிதனுடைய இறுதி கட்டத்தில் எப்படி ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எதுவுமே அவங்களுக்கு இல்லையே. ரசூலுல்லாஹ் மையபாடி தான் போயிட்டு வராங்க, ஜனாசா போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது கடுமையான வெப்பம், தலை வேதனை, கெட்டுறாங்க, நல்ல தலை கெட்டுறாங்க. பக்கத்துல போகும்போது அப்படியே வெப்பான ரசூலுல்லாஹ் படுது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தாக்கம் அப்பமும் அது பிறகு போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம விட்டு போனது திங்கட்கிழமை. அப்போ ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை தான் திங்க நோம்பிக்கு சொன்னாங்க. ஆக வெள்ளிக்கிழமை நீங்க கொண்டாடுங்க சொல்லும்போது அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமான ஒன்று என்பதை ஆலிம்கள் மக்கள் எல்லாம் உலக மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விழா கொண்டாடல, கொண்டாடல, புகழ் பாடல, அத்தகைய நல்ல ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து அத்தகைய சிறப்பான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அத்தகைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு உங்களுக்கு தர வேண்டும் கேட்டுக் கொள்வதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.